ஹாய், வெல்கம் பேக் டு த்ருத்திஸ் கிச்சன். இன்றைக்கி த்ருத்திஸ் கிச்சனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகு குழம்பு. மிளகு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னா, மிளகு ஒரு ஸ்பூன், தோரம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா 4-5. மிளகா பார்த்து போட்டுக்கோங்க, மிளகு இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். மிளகா குறைச்சிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா கருவேப்பிலை. நான் ஒரு கைப்பிடி அலம்பி வச்சுட்டுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுப்பில் நான் வானலியை போட்டுருக்கேன். வாங்க 1 by 1 காட்டுறேன். இப்போது வானலி கொஞ்சம் சூடானோடனே நம்ம என்ன பண்ணணும், அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகா 4-5, இதெல்லாம் இந்த வானலியில் போட்டு நம்ம கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் தோரம்பருப்பு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மிளகாயை கூட போட்டுன்றேன். கொஞ்சம் அடுப்பு நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கோ, வறுத்துட்டே இருந்தால் தான் நல்லா ப்ரௌனாக வறுத்தா தான் அது வாசனை நல்லாயிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நான் சிம்மில் வச்சுட்டு ப்ரௌனாக வறுத்துக்கிறேன். இது ஆயிடுத்து. இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். தட்டில் மாற்றினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அலம்பி வச்சுருந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு என்ன பண்ணணுன்னா, அதையும் கொஞ்சம் அதில் இருக்கிற தண்ணியெலாம் இருக்குது இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் அந்த கருவேப்பிலையிலேருந்து போயிடணும். பச்சை வாசனை போகணும். அந்த தண்ணியெல்லாம் அந்த கருவேப்பிலையிலேருந்து போயிடணும். போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இந்த பக்கம் நான் ஒரு கடாயில் சட்டி வச்சுருக்கேன். சட்டியில் பண்ணால் கருவேப்பிலை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி, அப்புறம் வந்துட்டு கல் சட்டி, இதெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த சட்டி சூடானோடனே அதில் நான் எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். பாருங்கோ, எண்ணெய் நல்லா சூடாகிடுது. நான் இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கருவேப்பிலை குழம்பு, ரசவாங்கி, வத்த குழம்பு, இதெல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்போ கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரியட்டும். அப்புறம் நான் இதில் பெருங்காய பொடி கூட போட்டுருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுட்டாலும் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போதே போட்டுட்டா அதோடய வாசனை நல்லாயிருக்கும். ஸோ நான் அதில் பெருங்காயத்தூள் கூட போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன்ல புளி, அதை கரைச்சி விட்டுக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துட்டேன். ஸோ அதோட ஜூஸ் மொத்தம் எடுத்து இதில் விட்டுக்கிறேன். அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சைடு நான் இதெல்லாம் வறுத்துட்டுருக்கேன்ல, அது சூடு ஆறி போயிடும். ஸோ அது ஒரு மிக்ஸி ஜாரில் கூட மாற்றிக்கணும். அதை பாருங்கள், ஜூஸ் இன்னமும் வருது அதில். ஸோ நான் அது மொத்தம் இருக்கிற ஜூஸையும் எடுத்துகிட்டு, அந்த பக்கம் பாருங்கள் கருவேப்பிலை கூட வதங்கி எடுத்து, ஸோ அந்த கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும். புளியெல்லாம் இப்போ நான் கரைச்சி விட்டுட்டே இருக்கேன். இன்னமும் இருக்குது அதில். அவ்வளோ லெமன் சைஸ்க்கு அவ்வளோ புளி வருது. நல்லா லாஸ்ட்டாக இப்போ நான் புளி தண்ணி எல்லாத்தையும் இப்போ கரைச்சி விட்டுட்டேன். பாருங்க, அவ்வளோ புளி தண்ணி விட்டுருக்கேன் நான். ஸோ அடுத்தது அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். அப்போ தான் புளிப்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கும் போது திக்காகிடும். நம்ம இந்த பேஸ்ட் போட்டால் திக்காகிடும். அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி திக்காகிடும். அதனால் நான் ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி கூட விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, உப்பு தேவையான அளவு இப்பயே போட்டுடலாம். அரைக்கும் போது கூட அதில் போடலாம். நான் இப்பயே போட்டுட்டேன். ஸோ உப்பு போட்டுட்டேன். இந்த பக்கம் பாருங்கன்னா கருவேப்பிலை நல்லா தண்ணியெல்லாம் போய் இதை பாருங்க நல்லா தனித்தனியாக வந்துடுது. பாருங்க, இது போதும் வறுத்தது. இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். சூப்பராக சூடாறிடுது. அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தோரம்பருப்பு, மிளகு, இதெல்லாம் சூப்பராக சூடாறிடுது. நான் அது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தீங்களா, புளியும் கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றின்னு பேஸ்ட் பண்ணின்னு வரேன். நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இதை பாருங்க, சூப்பராக அரைச்சிட்டேன். இப்போ நான் அந்த புளி தண்ணியில் நான் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். இதை பாருங்க, மிக்ஸி ஜார்லேருந்து நான் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு மிக்ஸி ஜார்லேயும் அலம்பி நல்லா தண்ணியும் விட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சா அது ஒரு நல்லா திக்கான பேஸ்ட்டாக வரும். நல்லா திக்காக வரும் குழம்பு. அப்படியே நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது. கோல்டு இருந்தாலோ, இல்லை ஜுரம் வந்தவாளுக்கு வாய் ஒரு மாதிரி ஏதாவது புளிப்பாக சாப்பிட்ணுன்னு தேவைப்பட்டாலோ, அப்படி இருக்கும்போதெல்லாம் நம்ம இதை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது கூட. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதில் மிளகு, கருவேப்பிலை இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கோ, குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது குழம்பு ரெடியாக போகிறது. பாருங்கோ, இப்படி நுரைச்சி நல்லா திக்காக எடுத்து நான் உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் கொதித்து முடிக்கும்போது. அதை பாருங்கள், குழம்பு எவ்வளோ திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இது மேலே நான்
நல்லெண்ணெய் குத்திக்கிறேன். லாஸ்ட்டாக முடியும் போது வெத்த குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் குத்திண்டா அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இது மேலே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஃபைனலாக பிளேட்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, சூப்பராக கம கமன்னு மிளகு குழம்பு, உடம்புக்கு ஆரோக்கியமான மிளகு குழம்பு, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை குழம்புன்னு சொல்லிக்கலாம். ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் இடத்துல பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு.